ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையலன் vlog. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சூப்பரான 3 கிச்சன் குறிப்புகள் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாது. அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்குனாலும் ரொம்ப கருப்பாகிடும், உடனே ஆகிடும். அது கருப்பாக இல்லாமல் எப்படி வெள்ளையாகவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூவை அதோட தண்டுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பு மட்டும் தனியாக எடுத்துடுங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் சின்னதாக ஒரு இதழ் இருக்கும். அதையும் நீங்கள் தனியாக எடுத்துடுங்க. அந்த ரெண்டத்தை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வாழைப்பூ நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம வாழைப்பூ எப்படி ஒயிட்டாக வச்சுருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நறுக்கி போடும்போது கொஞ்சமாக அதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாம். மோரில் நம்ம கலந்து வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த பூ கருக்கவே கருக்காது. நீங்கள் சமைக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதில் கீழே இருக்கிற அந்த சின்ன தண்டை கூட நம்ம நறுக்கி எடுத்துடலாம். தேவைன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் மோரில் சேர்த்துட்டேன். ஆனாலும் பாருங்கள் இன்னமும் வெள்ளையாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ ரொம்ப வெள்ளையாக அப்படியே இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கருத்துரும். நம்ம வெறும் தண்ணியில் போட்டாலும் கருக்க தான் செய்யும். பார்த்திங்கன்னா நம்ம நறுக்குனது எப்படி கருப்பாயிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் மோர் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சமாக தயிர் கலந்துட்டு அதில் கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ பூ பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன தான் கவர் பண்ணி வச்சாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே உங்களுக்கு வாசனை வந்துடும். அதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்மெல் இல்லாமல் இருக்க நம்ம எந்த மெத்தடில் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மல்லிகைப்பூ எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை கவர் பண்ணிக்கோங்க. கருப்பு கவர் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் எந்த கவராக இருந்தாலும் சரி, வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு பூ சட்டுன்னு வதங்கி போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். அப்படி இல்லாமல் இருக்க நம்ம கவர்க்குள்ளே போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 கவர் தேவை. முதல் ஒரு கவருக்குள்ளே நம்ம இந்த மாதிரி முடி போட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கவருக்குள்ளே இந்த நம்ம பூ கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கவரை உள்பக்கமாக உள்ளே வச்சு நீங்கள் இதையும் முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டபுள் கவரில் முடி போடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூ வாசனை வெளியே வரவே வராது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பூ பார்த்திங்கன்னா வாடாது, காஞ்சியும் போகாது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல்லே வரவே வராதுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். பூ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்கும், வாசனையே வராது. நம்ம கொஞ்சம் பூவை என்னதான் கவர் பண்ணி வச்சாலுமே நமக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வாசனை வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்மெல் வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அது வதங்கிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இதோட காம்பு 2 சைட்லேயும் இருக்கிறத நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் காய்கறிக்கு நமக்கு நறுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.